10 10 10 30 4 34வது நாள் கற்பூர ஆராதனை. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக போட்டேன், எவ்வளோ பேசினேன். இப்போ வர வர அதோடைய பயணமே வர வர அது உற்சாகலாமே போகுது. ஏன்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நான் வந்த பசங்களாம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் போய் விசாரித்து கேட்டேன். அவங்க சூழ்நிலை என்னன்னா எல்லாமே பாதி பேர் தண்ணீர் பசங்க எல்லாம் இந்த தறி ரோடு எடுத்து போட்டு இப்போல்லாம் இந்த குஜராத்தில் வந்து கம்பல்சரி சேலம் மாவட்டத்தில் பாதி பேருக்கு வேலை இருக்க போச்சு. ரோடில் மாட்டிக்கிட்டாங்க. குடும்பம் சமாளிக்க முடியாமல் அவங்க சொல்கிறத பார்த்தா ரொம்ப எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் எங்கன்னா நம்ம 5 நாள் எப்படின்னா லீவ் போடுறது அவ்வளோ சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. அதனால தள்ளப்பட்டாங்க. அந்த ரகத்தை அதை வந்து யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரகத்தை தடை பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் ஆள் கிடையாது. ஓட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க பண்ணுவாங்க. அதை வந்து செட் பண்ணுறது யாரும் இல்லை. அதுக்கு அந்த கோரிக்கை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அன்றைக்கே ஒரு போராட்டம் பண்ணாலும் பார்த்தேன், பண்ண முடியல. அந்த ஸ்டெப்பு முக்கியமாக இவர் கோரிக்கை இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு அதை தான் வைப்பேன். இந்த தறி ரகத்தை ஏதோ ஒன்று பண்ணலாம்னு. இது இப்படியே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நமக்கு வேலையே இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டு வருது ஒழிஞ்சு ஏற்றம் ஏற மாட்டேங்குது. இவர் யாரோ மனுஷனுக்கு வந்து வருவார் பார்க்குறேன். அதுதான் ஹெல்ப்புக்காக பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. மெட்ராஸில் ஒரு அண்ணா ஏதாவது கேள்வி அதிகமாக இருக்காரு. நான் எப்படி கேட்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இன்னும் வர பசங்களுக்கு வாடகை சைக்கிள் படித்தா கூட பரவாயில்ல, போகிற சாப்பாடு செலவு இது மாதிரி வண்டிகிட்ட கூட பரவாயில்ல. நீ 9 வருஷம் யாரும் கண்டுக்கிறது ஆள் நாதி இல்லை. இதை நம்ம வைக்கிறோம். பசங்க போகிறாங்கன்னா கொஞ்சம் ஆதரவு இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தாலும் போராடி ஒரு வாழ்க்கை வரலாறு பாடப்பத்திரம் கொண்டாலும் பார்க்குறோம். யாருமே ஆதரவு மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க மட்டும் நம்ம வேலை எடுத்து போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த அறிவு இவங்க மூலியமாக தான் கிடைக்கும்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு 2 சைக்கிள் வாங்கணும். இன்னும் எல்லாமே பண்ணலாங்கிற ஒரு வெறியில் பேசணுங்கிறது எதுக்கு ஏன் நம்மள மாதிரி நடுத்தரங்களுக்குலாம் வரணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே ஏன் நமக்கு இப்படி ஆசை வரணும்னு எனக்கு தெரியல. ஏன் எனக்கு இதுக்கு மேலே ஏன் இப்படி வரணும் அப்படின்னு எனக்கு பாவம். இவரை பற்றி தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம அப்பா காலத்தில் காமராஜர், நேரு இங்கே எல்லாமே இருந்தாங்க. நம்ம காலம் நம்ம கலியுலகம் இல்லை. கலியுலகத்தில் இப்படி ஒரு ஆள் இருந்தது ஒரு அதிசயமான விஷயம். அதனால் எனக்கு இப்படி ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் இப்படியே பார்த்து கேட்குறேன், ஏன் உனக்கு மேலே ஏன் மேலே இப்படி வரணும்? எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, நடக்க முடியல. நானும் ஏதோ இந்த 2015 பண்ணி என்னால் முடிஞ்ச எல்லாமே செலவு பண்ணி நானும் ஒரு மூலையை உட்காந்துக்கிட்டேன். எல்லாம் பாருங்கள், பிறந்த நாள் வந்தால் 500 மரக்கன்று கொடுப்பேன், நினைவு நாள் வந்தால் 500 மரக்கன்று கொடுப்பேன், மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு வருவேன். கூகுள் சீட்டில் இருந்து சைக்கிள் இந்த மாதிரி செடியெல்லாம் கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு தொழில் நிறையா தொழில் வந்ததுனால முடங்கி போனதுனால ஒரு மூலையில் உட்காந்து கும்பிட்டுட்டு இருக்கிறேன். வழி இல்லை, தொழில் அப்படி மூலையில் உட்காந்து பொது நிலம்னு போய் கருதியாக செலவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அப்படியே போனாலுமே இது விட முடியல. ஏன்னா யாரும் இல்லைங்கிறதுனால. யாரோ ஒரு பண்டிகை இருந்தால் கண்டுக்காக நானும் இருப்போம். யாரும் இல்லைங்கிறதுனால தான் மறுபடியும் அவர் மேலே ஒரு பைத்தியம். மறுபடியும் போனோம், முயற்சி பண்ணி ஒரு தரம் பார்த்துடலாம்டா அப்படிங்கிறது. அதுக்காக ஒரு தரம் போகிறோம். முடிஞ்சதுக்கு யூடியூப்பில் மற்ற அளவுக்கு போட்டு விடுங்க. 40 நாள் ஒரு 40 நாளுங்கிறது 4 மணி நேரம் மாதிரி தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு வெறித்தனமாக போடுங்க, அனுப்பி விடுங்க. ஒரு தரம் பசங்க அனுப்பி விட்டுலாம். எல்லாத்துக்கும் ஒரு விசுவல் ஆகிற மாதிரி. சும்மா ஏதோ நினச்சுன்னா 10 லட்சம் லைக்கு பயங்கரமான வைரலுங்கிறானுங்க. ஒவ்வொரு வீடியோ போட்டு என்ன வைரல்னு எனக்கு தெரியல. சினிமா இது வந்துச்சுன்னா வைரலுங்கிறானுங்க. இதுக்காக போராடலாம், எந்த வைரலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆதரவாக அதுனா இந்த வைரல் நீங்கள் பண்ணுற மாதிரி இதை பண்ணி உலகக்குள்ளே பரப்பி விடுங்க. பெருசாக பண்ணி பார்க்கலாம். ஒரு தரம் மட்டும் அப்புறமே கூட விட்டு 2 இன்ச்சுட்டு போயிடலாம். ஒரு தரம் எதுவும் பண்ணி பாருது. இதுக்கே தான் ஒன்றும் போராட முடியல. ஏதோ ஒரு வகையில் ஒரு கோரிக்கை நிறைவேற்றி பார்த்துடலாம். ஆதரவாக இருக்கும். என்னால் அவங்கள்ட்ட அர்த்தம் கேட்க முடியல, வேணும் கேட்க முடியல. ஏதோ நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா யாருமே ஏதோ ஆதரவு கிடைக்குமாங்கிறது தான். யாரும் இல்லை, நீங்கள் செல்ஃபோன் தானே, இது தானே உலகத்திலேயே இருக்குது. இது அனுப்பிவிட்டு தானே மற்றவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்து நமக்கு ஏதோ ஒரு
அதை வெறுப்பாங்க. அதனால் உங்களை கேட்குறேன், கண்டிப்பாக அனுப்பி விடுங்க.